ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நியூ நார்மல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரெட் சில்லி மசாலா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். பிரெட், காய்கறிகள், சீரகம், கடுகு, மசாலாக்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குடமிளகா சாப் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெட்டுக்கு நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பாருங்கள், நம்ம ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டெல்லாம் துண்டு துண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சில்லி மசாலா எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம சாப் பண்ணி வச்ச குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி மசாலா ரெடி. இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டையும் மசாலாவையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன். நம்ம சூடான சுவையான பிரெட் சில்லி மசாலா இப்போ ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.